மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய புத்தகத்தோடு இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு அனுபவத்தை மட்டுமல்ல, வரலாற்று ஆவணமாகவும் சில நேரங்களில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அத்தகைய ஒரு ஆவணத்தை படைத்திருக்கக்கூடிய ஆசிரியரைத்தான் இன்று நாம் அரங்கத்தில் சந்திக்கிறோம். திருமிகு முனைவர் சகாய புஷ்பராணி அந்திரேஸ் புஷ்பா கிறிஸ்டி என்று அன்போடு அறியப்படுகிறார். இலங்கை கிளிநொச்சி மாவட்டம் பரந்தனில் பிறந்தவர் திருமிகு புஷ்பா கிறிஸ்டி அவர்கள். 1987 இயற்பியலில் இளங்கலை படிப்பை முடித்திருக்கிறார் பெங்களூரில். 1989 கனடா சென்றவர். ஏறக்குறைய 36 ஆண்டுகளாக கன்னட நாட்டிலே வாழ்ந்து வருகிறார். 1998 வங்கியிலே தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கிறார். ஏறக்குறைய 2019 வரை வங்கி பணியை ஆற்றியவராக இருக்கிறார். திருமணம் முடித்து 2 குழந்தைகளுக்கு தாயாகவும் இருக்கிறார். 2012 ஆண்டிலே சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழில் முதுகலை பட்டமும் தொடர்ந்து ஆராய்ச்சி கட்டுரை வழியாக முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார். ஆசிரியருடைய அந்த முனைவர் பட்ட ஆராய்ச்சி கையேடைத்தான் நாம் இன்றைய வாசக நூலாக எடுத்திருக்கிறோம். ஆசிரியரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், திருக்குறள் ஆய்வு மையத்தின் கன்னடா பொறுப்பாளராக இருக்கிறார். உலக திருக்குறள் சமுதாய மையத்தின் அயலக பொறுப்பாளராகவும் இருக்கிறார். அமெரிக்க எழுத்தாளர் சங்கத்தின் கன்னடா பகுதிக்கு பொறுப்பாளராக இருக்கிறார். அறிவியல் மற்றும் தமிழ் ஆகியவற்றை கற்பிக்கக்கூடியவராக, குறிப்பாக திருக்குறளை அதிகமாக கற்பிக்கக்கூடிய அனுபவம் பெற்றவராக இருக்கிறார். 1330 மணி நேரம் திருக்குறளை பாடலாக பாடியது, 1610 நூற்பாக்களை தொல்காப்பியரின் உருவத்தில் எழுதி சாதனை படைத்தது போன்றவை ஆசிரியருடைய பிற சாதனைகளாக இருக்கின்றன. இவ்வாறு இலங்கையில் பிறந்து இந்தியாவில் பயின்று கனடாவில் தன்னுடைய வாழ்வையும் தன்னுடைய பணியையும் அமைத்திருக்கக்கூடிய திருமிகு முனைவர் சகாய புஷ்பராணி எனப்படும் புஷ்பா கிறிஸ்டி அவர்களை அன்போடு இந்த மாதா தொலைக்காட்சி அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம்மா. வணக்கம் ஃபாதர், மிக்க நன்றி. அன்பு நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் முனைவர் சகாய புஷ்பராணி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசரின் தமிழ் சமய சமூக பணிகள். நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசரின் சமய சமூக பணிகள் என்கிற இவர்களுடைய ஆராய்ச்சி கட்டுரை புத்தகம். இந்த புத்தகத்தினை அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழியல் துறையில் வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் நெறியாளராக முதுமுனைவர் அரங்க பாரி அவர்கள், பேராசிரியர் அரங்க பாரி அவர்கள் இதன் நெறியாளராக இருந்திருக்கிறார். இந்த புத்தகம் ஏறக்குறைய 181 பக்கங்களோடு 16 பக்கங்களையும் சேர்த்தால் 200 பக்கங்களுக்கு மேலான ஒரு ஆராய்ச்சி கட்டுரை புத்தகமாக இருக்கிறது. முன்னுரை, முடிவுரை இவற்றோடு நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசரின் வாழ்வும் பணியும், அவர்களது தமிழ் பணி, சமயப்பணி, சமூக பணி என்கிற தலைப்புகளில் இந்த பொருளடக்கமானது அமைய பெற்றிருக்கிறது. இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 300 இருக்கிறது. இந்த புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரிகிற ஆசிரியரின் எண்ணிற்கே தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் நேயர்களே, நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம்.
மீண்டும் ஒரு முறையாக உங்களுடைய இந்த அருமையான ஆராய்ச்சி பணிக்காக மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஃபாதர், மிக்க நன்றி. புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இயற்பியல் அறிவியல் படிப்பு தொடக்கத்துல படித்து வங்கியில் பணியாற்றி இருக்கிறீர்கள். எப்பொழுது இந்த தமிழ் மீது ஒரு ஆர்வம் வந்தது? இயல்பிலேயே இலங்கை சார்ந்தவர்கள், இலங்கை தமிழர்களுக்கு தமிழ் மீது ஆர்வம் இருக்கும். ஆனால் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எடுத்து முனைவர் பட்டம் பெறுகின்ற அளவிற்கு தமிழ் மீதான தனியாத ஆர்வம் எப்படி வந்தது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிறப்பிலே நான் ஒரு ஆஸ்மா நோயாளி. ஆகவே என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய தாயார் என்னை ஓடி விளையாட விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட நேரங்களிலே நான் முடிந்தவரை நூல்களை வாசித்து கொண்டிருப்பேன். அப்படி நூல்களை வாசித்து கொண்டிருக்கும் காலங்களில் ஒரு 13-14 வயசுலேயே நான் கவிதைகள், சிறு சிறு கட்டுரைகள், சிறுகதைகள் இலங்கை வானொலிக்கு, இலங்கை பத்திரிகைகள், சிந்தாமணி, வீரகேசரி, தினகரன் போன்ற பத்திரிகைகளுக்கு எழுத தொடங்கிவிட்டேன். அதே போன்று சிறு சிறு நாடகங்கள், பாடல்கள், அதாவது மெல்லிசை பாடல்கள் அப்படியெல்லாம் எழுதி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் நான் படிக்க வேண்டும் என்ற என்னுடைய வேணவாவோடு பெங்களூரில் இருக்கும் ஜோதிநிவாஸ் கல்லூரியில் சென்றேன். அங்கே எனக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி ஆகிய பாடங்களில் இடம் கிடைத்தது. அதை படித்து கொண்டிருந்த போது கூட என்னுடைய அண்ணா ஒருவர் தான் என்னை அங்கே, மூத்த அண்ணா தான் என்னை கொண்டு அங்கே சேர்த்து விட்டார். அவர் சொல்லித்தான் விட்டார், நீ அங்கே ஆங்கில கல்வி கற்கப் போகிறாய், எனவே தமிழிலே அதிக ஆர்வம் காட்டாது என்று. ஆனால் என்னால் அதை செய்ய முடியவில்லை. முதலாவது வருடமே நான் அங்கு உள்ள போட்டிகளில் பங்கு பெற்று கொண்டேன். சிறுகதை, கவிதை, கட்டுரை போட்டிகளில் பங்கு பெற்று கொண்டேன். அங்கே உள்ள சென்ட் ஜோசப் கல்லூரி நடத்திய அகில, அதாவது பெங்களூர் முழு கல்லூரிகளிலும் முதலாம் இடம் பெறும் அளவுக்கு நான் எழுதியிருந்தேன். அப்படி அந்த தமிழ் ஆர்வம் எனக்குள்ளேயே வளர்ந்து கொண்டிருந்தது. அது தொடர்ந்து இன்று வரை அது எனக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஃபாதர். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அது உடன் பிறந்தது தாய்மொழி ஆர்வம் என்பது, அதை நீங்கள் வளர்த்தும் இருக்கிறீர்கள். ரொம்ப அருமை, பாராட்டுக்கள். நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அவரை பற்றி தான் ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்கிறீங்க. யார் இவர்? எங்கு பிறந்தவர்? அவரை பற்றிய ஒரு அறிமுகத்தை மாதா தொலைக்காட்சியோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசரை பற்றி கூற வேண்டும் என்றால், இவர் ஒரு குருவானவர். இலங்கையில் 1875ஆம் ஆண்டு பிறந்தவர். அவருடைய தந்தையார் ஒரு இந்து மரபினர், தாயாரும் ஒரு இந்து மரபினர். அவர்களுக்கு மகனாக பிறந்தவர். ஒரு வருடத்தில் அவருடைய தந்தையார் வாந்தி பேதி நோய் வந்து காலமாகிவிட்டார். அவருடைய தந்தையார் மரணித்த பின் தாயார் 18 வயதில் விதவையாகி இருந்தபோது அவருக்கு தங்கமுத்து என்ற இன்னொரு துணைவரோடு திருமணமாகிறது. அவர் ஒரு கத்தோலிக்கர். அவருடைய அரவணைப்பில் வளர்ந்த இந்த மகன் ஒரு குருவானவராக வருகின்றார். அவர் சிறு வயதிலிருந்தே நிறைய படிக்கின்றார். நிறைய வேதங்களை பற்றியும் படிக்கின்றார். அதே நேரம் அவர் சைவத்துக்கும் நிறைய தொண்டாற்றி இருக்கின்றார். பிற மதங்களை பற்றியெல்லாம் நிறைய ஆய்வுகள் செய்திருக்கின்றார். அவருடைய காலங்களில் அவர் நிறைய தர்க்க பிரசங்கங்கள், மொழி ஆராய்ச்சிகள், நிறைய பிற மொழிகளை பற்றியெல்லாம் ஆய்வுகள் செய்து நிறையவே சாதனைகள் செய்திருக்கின்றார். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவரை பற்றிய செய்திகள் எதுவுமே வெளிவரவில்லை. அவரை பற்றி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வேணவா இருந்ததனால், எனக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைத்ததனால் அவரை பற்றி இந்த ஆய்வை நான் செய்திருக்கின்றேன். இவரை பற்றிய நூல்கள் உங்களுக்கு மிக எளிதில் கிடைத்தனவா? இல்லை ஃபாதர், அது சரியான கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் இவரை பற்றிய நூல்களை ஃபாதர் டேவிட் என்ற ஒருவர், இவர் 47ஆம் ஆண்டு அவர் இறந்தபோது அவர் செய்திருந்த ஆராய்ச்சிகள், அவருடைய மொழி ஆராய்ச்சிகள், சொற்பிறப்பு, அகராதி போன்றவற்றை ஃபாதர் டேவிட் என்ற ஒரு ஃபாதர், அவரும் பல முனைவர் பட்டங்கள் வைத்திருந்தவர், அவருடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவர் சிறிது சிறிதாக அதை ஆய்வு செய்து கொண்டிருந்த காலத்திலே தான் 1984ஆம் ஆண்டு இலங்கை நூலகம், யாழ்ப்பாண நூலகம் எரியூட்டப்பட்டது. அது எரியூட்டப்பட்டதை நேரில் பார்த்த தாவீது அடிகளார் அந்த இடத்திலேயே மாரடைப்பு வந்து இறந்து விட்டார். அந்த நூல்கள் எல்லாமே அங்கே இருந்து எரியூட்டப்பட்டு விட்டன. ஏதோ இறைவன் சித்தம், ஒரு சில நூல்கள் வெளிநாடுகளில் இருந்ததாக கேள்விப்பட்டேன். சில நூல்கள் இணையதளங்களில் பதிவு ஏற்றம் செய்யப்பட்டிருந்தன. அப்போது எனக்கு இந்த சந்தர்ப்பம் வந்தபோது எனக்கு எந்த பிரதியுமே கைப்பிரதியாக கிடைக்கவில்லை. நான் இணையதளங்களில் இருந்து தான் தரவிறக்கி இந்த ஆய்வுகளை முடிந்த அளவு செய்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் அன்றைய காலகட்டங்களில் நான் ஆய்வு செய்ய துவங்கிய காலங்களில் எல்லாம் இலங்கையில் பிரச்சனைகள், ஆகவே என்னால் இலங்கைக்கு போக முடியவில்லை.
ஆம், ஆகவே நான் இணையதளங்களிலிருந்தும் ஒரு சில நூல்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக கிடைத்த நூல்களை வைத்துக்கொண்டு தான் நான் இந்த ஆய்வை செய்திருந்தேன். எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது இந்த ஆய்வை நீங்க முடிச்சு முழுமை பெறுவதற்கு? சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதாவது நான் இந்த ஆய்வை தொடங்கியது 2016ஆம் ஆண்டு. அதே வருடம் என்னுடைய கணவர் மிகவும் உடல்நல குறைவாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததனால் நான் அந்த ஆய்வை மிகவும் தாமதமாகத்தான் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் 2018ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு போய் பதிவு செய்துவிட்டு வந்தேன் சிதம்பரம் அண்ணாமலையில். 17ஆம் ஆண்டு எனக்கு போக முடியவில்லை. 18ஆம் ஆண்டு ஒரு முறை போய் பரீட்சை எழுதி வந்தேன், ஆய்வு பரீட்சை. 19ஆம் ஆண்டும் என்னுடைய கணவர் வைத்தியசாலையில் இருந்தார். அதே நேரம் அவர்கள் அங்கே வந்து ஆய்வு பரீட்சை எழுதுன்னு சொன்னதினால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டு 14 மணித்தியாலங்கள் ஹாங்காங்கில் தரித்து நின்று செவ்வாய்க்கிழமை காலை சென்னை விமான நிலையத்தை அடைந்து புதன்கிழமை பரீட்சை எழுதிவிட்டு வியாழக்கிழமை புறப்பட்டு வெள்ளிக்கிழமை நான் கனடா சென்று சேர்ந்து விட்டேன். ஆகவே மிகவும் சங்கடத்துக்குள்ளாகத்தான் இந்த ஆய்வை செய்து இருந்தேன். அதே நேரம் 2019ஆம் ஆண்டு என்னுடைய கணவர் காலமாகிவிட்டார். அவர் இறந்த பின் நான் இதை அப்படியே விட்டுவிடலாம் என்று நினைத்து விட்டேன். ஏனென்றால் நான் செய்த முயற்சி எல்லாம் வீணாகிவிட்டது என்று சொல்லி. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் என்னை ஊக்குவித்து, இது அப்பாவுடைய ஆசை, நீங்கள் இதை கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று அவர்கள் என்னை ஊக்கப்படுத்தியதனால் தொடர்ச்சியாக இதை செய்து முடித்தேன். கடந்த வருடம் நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் பிறந்த 150வது வருடம். ஆகவே அந்த வருடத்தில் இந்த நூலை நான் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற ஆசையுடன் கடந்த வருடம் இந்த நூலை வெளிக்கொண்டு வந்தேன். ரொம்ப அருமை. அவருடைய 150ஆம் ஆண்டிலேயே அவரை பற்றிய நூலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஒரு குருவாக, கத்தோலிக்க குருவாக இருந்திருக்கிறார். முதலில் அந்த வகையில் அவர் செய்த பணிகள் என்ன, அதை குறித்து கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். அவர் முதலில் குருவாக இருந்த போதும் அவர் குருப்பட்டம் பெறும் முதலுமே அவர் நிறைய ஆலய பிரசங்கங்கள் செய்து கொண்டிருந்திருக்கிறார். அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து மடு என்ற இடத்திலே ஒரு ஆலயம் இருக்கிறது, மடுமாதா கோயில் என்று சொல்லி. அந்த இடத்துக்கெல்லாம் அவர்கள் அந்த காலங்களிலே போக்குவரத்து வசதிகள் மிகவும் குறைவாக இருந்த காலங்களில் 3 நாளைக்கு ஒரு தான் புகையிரதம் போகும், வாகனங்கள் போய் வரும். அப்படிப்பட்ட காலங்களில் கூட இந்த மக்களுக்காக அங்கே சென்று அவர் தர்க்க பிரசங்கம், அதாவது ஒரு குருவானவர் ஒரு ஒரு படிக்காத ஒருவர் கேள்வி கேட்பார், அவருக்கு இவர் மாதாவை பற்றி விளக்கப்படுத்துவார். அதை தர்க்க பிரசங்கம் என்று சொல்லுவோம். அப்படியெல்லாம் அவர் ஆரம்பங்களில் செய்திருக்கின்றார். அதே நேரங்களில் அந்த காலங்களில் லத்தீன் மொழியில் தான் பூசைகள் எல்லாம் ஒப்பற்றப்பட்டன. ஆகவே அந்த காலங்களில் லத்தீன் மொழியில் இவர் பாண்டித்தியம் பெற்றிருந்ததனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக லத்தீன் மொழியிலிருந்து தமிழுக்கு செபங்களை, அறிவுரைகளை, அந்த ஞான உபதேச புத்தகங்களை எல்லாம் அவர் மொழிபெயர்த்து தந்திருக்கின்றார். அது ஆரம்ப காலகட்டத்தில் அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட முதலே அவர் செய்திருக்கின்றார். ஆனால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு 47 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். ஆகவே மொத்தம் அவருடைய பணி 50 ஆண்டுகள் கத்தோலிக்க மதத்துக்காக அவர் செய்த பணிகள் என்று சொல்லலாம். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. பல்வேறு இடங்களுக்கு, பல்வேறு ஆலயங்களில் அவர் பணி செய்திருக்கிறார் ஒரு குருவாக. ஒரு குருவாக இருந்து கொண்டு மொழிக்காக, குறிப்பாக தமிழ் மொழியில் அவர் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள், அதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அவர் மொழிக்கென்று சொன்னது எப்படி என்று பார்த்தால், அவருக்கு நிறையவே அந்த காலங்களில் நூல்கள் கிடைத்தது மிகவும் குறைவு. இருந்தாலும் கூட அவர் கப்பல்கள் மூலமாக அங்கங்கே இருந்து நிறைய நூல்களை வரவழைத்து செய்திருக்கின்றார். அப்படி பார்க்கும்போது அவர் இப்போ திராவிட மொழிகள் என்று பார்க்கும்போது தமிழை எடுத்து கொண்டால், தமிழிலிருந்து மலையாளம், மலையாளத்திலிருந்து தெலுங்கிலிருந்து கன்னடா மொழி, அங்காலே கூர்க்கு மொழி, அந்த மொழிகளின் அந்த ஒற்றுமை, திராவிட மொழிகளின் ஒற்றுமைகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்திருக்கின்றார். அப்படி ஒப்பிட்டு பார்த்து அந்த ஒவ்வொரு மொழியிலும் எப்படி சொற்கள் பிறக்கின்றன, ஒரு சொல் எப்படி அடிச்சொல்லாக வருகின்றது என்றதை கண்டு அது அந்த மற்ற மொழிகளோடு எப்படி அது ஒத்துப்போகின்றது என்றெல்லாம் ஆராய்ச்சிகள் செய்திருக்கின்றார். அதன்படி சொற்பிறப்பியல் அகராதி என்ற ஒன்றை உருவாக்கியிருக்கின்றார். சொற்பிறப்பு சொல்லகராதி என்ற ஒன்றை உருவாக்கியிருக்கின்றார். நிறையவே தமிழுக்காக நிறையவே அவர் ஆய்வுகள் செய்து கொண்டு வந்திருக்கின்றார். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அங்கே படிக்க இந்த ஆய்வுகட்டை கொண்டு சென்ற போது ஒரு ஆசிரியரிடம் கேட்டார், தொல்காப்பியர் செய்யாததை உங்கள் சாமியார் என்னத்தை செய்து முடிச்சிட்டார் அப்படி என்று. நான் அவரிடம் வாதிடப் போகவில்லை. அவர் தான் என்னுடைய ஆய்வுகட்டை திருத்தியவர்.
அந்த ஆய்வட்டை நான் அவர் எனக்கு திருத்தி கையில் தந்தபோது என்னிடம் வந்து கைகூப்பி நின்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அம்மா, நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள். சாமியார் நிறையவே சாதனை செய்திருக்கிறார், தமிழுக்கு நிறையவே தொண்டு செய்திருக்கிறார். அவர் தான் உங்களை இந்த அளவுக்கு வழிநடத்தி இந்த ஆய்வத்தை முடிக்கிறதுக்கு ஊக்குவப்படுத்தியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் நாடு விட்டு நாடு வந்து இந்த ஆய்வை செய்த போது நான் உங்களை ஏளனமாக பேசியதற்கு உங்களை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று. ஆக நான் வாதிட்டு அவர்களோடு போராட விரும்பவில்லை. சாமியார் வந்து சுமார் 75 மொழிகளில் பாண்டித்தியம் பெற்றிருக்கிறார். அதாவது அந்த காலங்களிலேயே கப்பல் மார்க்கமாக சிறு சிறிய நூல்களை, இப்போ ஒரு சீன மொழி நூல் என்றால் அந்த நூலை கொண்டு வந்து அதிலிருந்து மங்கோலியன் மொழிகளை எல்லாம் அவர் அரிச்சுவடிகளை எடுப்பிடிப்பித்து கற்றிருக்கிறார். அதே போன்று லத்தீன் மொழிகளை எடுத்துக்கொண்டால் லத்தீன் மொழியிலிருந்து குருவாக இருந்ததினால் லத்தீன் மொழி அவருக்கு தெரிந்திருக்கிறது. அந்த மொழியிலிருந்து பிரெஞ்சு, ஜெர்மன், இந்தோ மற்றும் அந்த நெருங்கிய மொழிகளை எல்லாம் கற்றிருக்கிறார். அப்படி சுமார் 75 மொழிகளில் அவர் பாண்டித்தியம் பெற்றிருந்தாலும் 17 மொழிகளில் எழுத, வாசிக்க, கற்க அறிந்திருக்கிறார். அவர் பன்மொழி அறிஞராக நிறையவே படித்திருக்கிறார், நிறையவே சாதித்திருக்கிறார், நிறைய ஆய்வுகள் செய்திருக்கிறார். அன்று அவர் செய்த ஆய்வுகள் இன்றைய நாளில் பிழைத்திருக்கலாம். ஏனென்றால் அவர் நிறுவிய சில விடயங்கள் இன்று பிழையாக இருக்கலாம். ஆனாலும் அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு வசதிகள் குறைந்த காலத்தில் கூட அவர் நிறையவே செய்திருக்கிறார். அதை நாங்கள் ஆதரிக்க வேண்டும். இதில் இந்த தமிழ் சொற்பிறப்பாராய்ச்சி, தி ஸ்டடீஸ் இன் தமிழ் எத்திமாலஜி என்பது அவருடைய படைப்புகளில் முக்கிய ஒரு படைப்பாகவும் இருக்கிறது. 61ஆம் பக்கத்தில் அதை குறித்து சொல்லியிருக்கிறீங்க இந்த புத்தகத்தில். தமிழ் சொற்கள் எப்படி உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறாரா? ஆம், அதாவது அவர் சொல்லுகின்றார், இப்போ உதாரணத்துக்கு ஒரு மொழி எப்படி ஒரு வேர்ச்சொல் உள என்று சொல்லி ஒரு வேர்ச்சொல் துவங்கி தன்றால் அந்த உளவிலிருந்து உளவு, உளவியல், அப்படி அந்த சொல்கள் எப்படி அந்த 1-2 எழுத்து சொற்களிலிருந்து நிறைய சொற்கள் எப்படி பிரிந்து வந்தன அதை வந்து அவர் புறமொழிகளோடும் சேர்த்து பார்த்திருக்கின்றார். பார்த்து அப்படித்தான் அந்த வேர்ச்சொல் அகராதியை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதே போன்று ஒப்பியல், ஒப்பிட்டு முறையிலும் தமிழுக்கும் புறமொழிகளுக்கும் எப்படி ஒப்பீட்டு அளவில் அந்த ஒற்றுமை இருக்கிறது என்றெல்லாம் கண்டறிந்திருக்கிறார்கள். அவருடைய அந்த அப்படிப்பட்ட அந்த அந்த ஆய்வுகளில் நிறையவே அந்த தமிழரின் ஆதி இருப்பிடம், பழஞ்சீர்திருத்தம் பற்றி ஆய்வு செய்திருக்கின்றார். ஒப்பியல் அகராதி என்று ஒன்று கொண்டு வந்திருக்கின்றார். நிறைய அந்த தமிழுக்காக அவர் செய்தது என்று சொல்லும் போது நிறையவே ஹவு தமிழ் வாஸ் பில்ட் அப் என்ற ஒரு ஆங்கில நூலை கொண்டு வந்திருக்கிறார். தமிழ் மொழி ஆராய்ச்சி கட்டுரை தொகுப்பு ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். சம் லோஸ் ஆஃப் டிராவிடன் இட்டெமாலஜி என்று அவர் இன்னொரு விடயம் ஃபாதர், அதாவது அவர் வாழ்ந்த காலம் 1901ஆம் ஆண்டிலிருந்து 1947ஆம் ஆண்டு வரை காலத்தில் சுமார் 109 நூல்களை அவர் எழுதி அச்சிட்டு வெளியிட்டிருக்கின்றார். இது அந்த காலத்தில் செய்ய முடியாத ஒரு சாதனை. ஏனென்றால் அந்த காலத்தில் அச்சு இயந்திரங்கள் இல்லை. தமிழ் அவருடைய தந்தையாரிடம் ஒரு அச்சுக்கூடம் இருந்தது. அந்த அச்சுக்கூட்டத்தில் இவர் 14 வயதிலிருந்து ஒரு தொழிலாளியாக தகப்பனுக்கு துணையாக இருந்திருக்கின்றார். ஒரு முறை தந்தையார் அங்கிருந்து இந்தியாவுக்கு செல்ல வேண்டிய கட்டத்தில் இவரே அச்சு தொகுத்து சத்தியவேத பாதுகாவலன் என்ற ஒரு பத்திரிகை தான் வெளியிட்டதாக பெருமையாக கூறிக்கொள்ளுகின்றார் தன்னுடைய 14 வயதிலே. அப்படி அவர் தந்தைக்கு உதவியாக இருந்ததனால் தானே அச்சு கோத்து 109 நூல்களை எழுதியிருக்கின்றார். இது அந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய சாதனை. நீங்கள் குறிப்பிட்டு இவருடைய வாழ்விலிருந்து அல்லது இந்த ஆராய்ச்சி படிப்பிலிருந்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்குன்னு பிரத்யேகமாக என்னென்ன விஷயங்கள் அவரை பற்றியோ அல்லது இந்த ஆராய்ச்சி படிப்பிலிருந்தோ நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்னவாக இருக்கும்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். யாராக இருந்தாலும் அவர் பணிவாகத்தான் சென்றிருக்கின்றார். பணியுமாம் என்றும் பெருமை என்ற ஒரு திருக்குறள் படித்திருக்கின்றோம். 129வது குறள் என்று நினைக்கிறேன். அந்த குறளின்படி அவர் யாரையுமே தவறாக நடத்தியதில்லை. தன்னுடைய பெற்றோருக்கும் பணிந்து நடந்திருக்கின்றார். அதே நேரம் அந்த காலத்திலேயே அந்த உயர் சாதி அவருடைய சொந்தக்காரர்களே அவர் உயர் சாதி மக்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மற்ற மக்களை வாடி போடி என்று பேசிய போதெல்லாம் அவர் அவர்களுக்கு புத்தி சொல்லியிருக்கின்றார். அப்படியெல்லாம் நாம் சொல்லக்கூடாது, அவர்கள் ஆண்டவரின் படைப்பு, அவர்களை நாங்கள் நீங்கள் வாங்க தம்பி தங்கச்சி என்று கதையுங்கள் என்று அப்படி அவர் அந்த மற்றவர்களுக்கு படிப்பித்து கொடுத்ததோடு தானும் பணிவோடு நடந்திருக்கின்றார். அந்த பணிவு எனக்கு ரொம்பவுமே மிகவுமே பிடித்திருக்கிறது. எல்லாராலும் அப்படி பணிவாக இருக்க முடியாது. என்றால் ஒரு பதவி வந்தவுடன் யாருமே அந்த பணிவை விட்டு விடுவார்கள். ஆனால் அவர் அப்படி அல்ல.
தந்தைக்கு தாய்க்கு, அதாவது அவர் உண்மையாக குருமடத்துக்கு போவதே அவருடைய தந்தையார் விரும்பவில்லை. ஒரு நாள் முழுக்க தந்தையுடைய அனுமதிக்காக அவருடைய தந்தையாருடைய அறைக்கு வெளியே காத்து கிடந்திருக்கிறார். தந்தை வந்து பார்த்து போட்டு, இல்லை எனக்கு என்னை சாக்காட்டி விட்டு நீ குருமடத்துக்கு போ என்றவுடன் அவர், இல்லை உங்களுடைய அனுமதி இல்லாமல் நான் போக மாட்டேன் என்று அந்த தந்தைக்கு பணிவோடு இருந்து, அந்த தந்தையுடைய அனுமதி இல்லாத போதும் அவர் குருமடத்திலே போயிருந்து கடைசியில் அதே தந்தை அவர் குருவாக வெளியே வந்தபோது அதே தந்தை தான் அவருக்கு அவருடைய முதலாவது பூசைக்கு பாடல் பாடி எல்லாம் செய்து வென்றார். அந்த பணிவு அவரிடம் நிறையவே இருந்தது. அதே போன்று அந்த எடுத்த காரியத்தில் அவர் வெற்றி காண வேண்டும் என்ற அந்த விடாமுயற்சி நிறையவே, யாராக இருந்தாலும் அவர்களுக்காக தன்னால் முடிந்த அந்த செயலை செய்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த விடாமுயற்சி அவரிடம் நிறையவே நான் கண்டிருக்கின்றேன். சமூகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, தான் எடுத்துக்கொண்ட முயற்சியில் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த அவருடைய அந்த கொள்கை நிறையவே நடந்திருக்கிறது, நிறையவே அவர் சாதித்திருக்கின்றார். 150 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். அவருடைய மொழிப்பற்று, அவருடைய ஆராய்ச்சி, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. நீங்களே சொன்னீங்க, அன்னைக்கு அவர் ஆராய்ச்சியாக பார்த்தது இந்த காலகட்டத்தில் நிறையா விஷயங்கள் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக 150 ஆண்டுகளில் மாறி இருக்கும். இன்னைக்கு அவருடைய ஆராய்ச்சி பார்க்கும்பொழுது அது இன்றைய பார்வையில் பொருளற்றதாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கும் தேவையான ஒரு சில விஷயங்கள் ஒருவேளை அவருடைய இதில் இருக்கிறதுனா அப்படி எதுவும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இன்றைய காலகட்டத்திற்கும் தேவையான காரியங்கள் அவர் நிச்சயமாக. அதாவது அவர் அந்த மொழி ஆராய்ச்சி செய்த காலங்களிலே, மொழி ஆராய்ச்சி நாங்கள் இன்று கூட எடுத்து பார்க்கும்போது அந்த மொழி எப்படி அந்த ஒரு சொல்லிலிருந்து ஒரு தொடர்ச்சியாக அந்த சொற்கள் பிறந்தன என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவருடைய மொழி ஆற்றல், அவர் பல மொழிகளை படித்ததனால், ஒவ்வொரு மொழியோடும் அதை ஒப்பிட்டு பார்த்து அவர் செய்ததனால் அந்த மொழி அறிவு மக்களுக்கு நிறையவே கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் சொன்ன விடயங்கள் சில பிழையாக இருந்திருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில். ஆனால் அவருடைய அந்த வேர்ச்சொல் அகராதி, வேர்ச்சொல் மொழி ஆய்வுகள் அதெல்லாம் இன்றும் அது பிரயோசனமாக இருக்கின்றது. அதே நேரம் அவர் செய்த சில ஆய்வுகள் சைவர்களாக இருந்த போதும் கூட திருப்பரந்தாள் அந்த பெரியவர் அவருக்கு அவருடைய அந்த மொழி ஆராய்ச்சிக்காக உதவிகள் கூட செய்திருக்கின்றார். அந்த காலத்தில் இலங்கையில் செய்ய முடியாத உதவியை திருப்பனந்தாள் மடத்து பெரியவர் செய்திருக்கின்றார், அவருடைய அந்த நூல்களை வெளியே கொண்டு வருவதற்காக. அதே நேரம் ஜெர்மன் அரசாங்கம் அவர் செய்த இந்த சாதனையை அங்கீகரித்து அவருடைய காலகட்டத்திலே அவருக்கு அங்கே ஜெர்மனிலேயே முத்திரை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அவருடைய மொழி ஆராய்ச்சிக்கு. அதெல்லாம் சாதாரண விடயங்கள் இல்லை. இவரால் அங்கே போக முடியவில்லை, ஆனால் அந்த காலத்திலே கப்பல் வழியே தான் அவர்கள் பயணித்திருக்க வேண்டும். அவருக்கு போக முடியாத காலகட்டத்தில் கூட அவர்கள் அங்கே முத்திரை வெளியிட்டு அவரை கௌரவித்திருக்கிறார்கள். அதே போன்று இலங்கை அரசாங்கம் கூட 100வது ஆண்டில் அவர்கள் ஒரு முத்திரை வெளியிட்டு அவரை கௌரவித்திருந்தார்கள். அந்த விடயங்களில் பார்க்கும்போது அவருடைய மொழி ஆராய்ச்சி நிறையவே இன்றும் எங்களுக்கு உதவியாக இருக்கின்றது. அவர் நிறுவிய சில விடயங்கள் பிழையாக இருக்கலாம், இருந்தாலும் அந்த மொழிப்பற்று, மொழி ஆராய்ச்சி அவைகள் மிகவுமே தேவையானவையாக இருக்கும். ஆராய்ச்சி நோக்கில் அவர் பல மொழிகளை கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி அந்த ஒரு வார்த்தை எப்படி பயன்படுத்தப்படுகிறது அந்த ஒப்பிட்டு பார்த்து அவர் கற்றுக்கொண்ட விஷயங்கள், அந்த டெக்னிக்ஸ் இன்னைக்கும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ரொம்ப அடுத்தது அவருடைய அந்த இன்னொரு விடயம் அதாவது அவர் அந்த பூசை நூல்கள், அதாவது லத்தீன் மொழியில் இருந்தவற்றை மொழிபெயர்த்து இலகு தமிழில் எங்களுக்கு தந்திருக்கின்றார். சமூகத்திற்கு ஒரு சமய பணியாக மட்டுமல்லாமல் சமூகத்தில் நிலவிய சில ஏற்றத்தாழ்வுகளை அகற்றக்கூடிய வகையில் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையாளராக இருந்திருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக இந்த நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசரின் இந்த தமிழ் சமய சமூக பணிகள் என்கிற உங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரை ஒரு குருவானவருடைய மொழி பற்றையும் வாழ்க்கையையும் நிச்சயமாக வெளிக்கொணரக்கூடிய சிறந்த ஆராய்ச்சியாக இருக்கும். நீங்களே சொன்னது போல இதில் இன்னும் அதிகமாக தேடி கண்டுபிடித்து இன்னும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறீங்க. அதனால தான் நான் என்னுடைய நூலுக்கு இறுதியிலே சொல்லியிருக்கின்றேன். அதாவது
எதிர்கால ஆய்வுக்களமாக சுவாமி ஞானப்பிரகாசரின் இலக்கண கூறுகளும் இலக்கிய கூறுகளும் என்ற தலைப்பில் ஆய்வு மேற்கொள்வதன் மூலம் பல செய்திகளை எதிர்கால ஆய்வாளர்கள் தெரிந்து கொள்ள இவ்வாய்வு வழிவகை செய்கிறது என்று கூறியிருக்கின்றேன். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. இந்த அருமையான இந்த ஆராய்ச்சி கட்டுரையை வெற்றிகரமாக படைத்திருக்கிற உங்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஃபாதர், இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு தந்து. ஃபாதர் இத்திராஜ் கனடாவுக்கு வந்தபோது நான் அவரிடம் சென்று பேசி அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னார், அம்மா எங்களிடம் 90,000 வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். அங்கே நீங்கள் வந்து மதுரைக்கு சென்று அங்கே புத்தகம் பேசுகிற இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பேசுங்கள், உங்களுடைய நூலுக்கு நிறைய அங்கீகாரம் கிடைக்கும், அப்படி நீங்கள் போய் செய்து வந்து இதை நீங்கள் உலகறிய செய்யலாம் என்று. அப்படி ஃபாதர் அந்த அந்த இலக்கத்தின்படி ஃபாதர் உங்களை நான் சந்தித்தேன். உங்களுடைய அன்பான ஆதரவான இந்த வார்த்தைகள் மூலமாக, இந்த மாதா தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தி என்னுடைய இந்த ஆய்வு நூலை நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசரின் சமய சமூக தமிழ் பணி பற்றிய இந்த ஆய்வு நூலை இங்கே கொண்டு வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த கிடைத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். அன்பு நேயர்களே, இன்னும் நம் மத்தியில் பல புதிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தகங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களுடைய எழுத்துக்களை உலகிற்கு அறிமுகப்படுத்த காத்திருக்கிறோம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.